வெள்ளை கோட் போட்ட வயசான ஆள் ஒருத்தர் சுடுகாட்டுக்கு வந்தாரு. அங்க ஏதோ ஒன்ன தேடி அங்க தோண்ட ஆரம்பிச்சாரு. அங்க இருந்து ஒரு மண்டை ஓட்டையும் ஒரு எலும்பையும் எடுத்தாரு. அங்க லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சது. அந்த மண்டை ஓட்டை தூக்கி போட்டாரு. திடீர்னு இடி வந்து இடிச்சது. இவர் தூக்கி வீசிடுச்சு. இவரும் சிரிச்சபடியே அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இந்த சீன் அப்படியே எங்கேயே கட்டாவது. நெக்ஸ்ட் நம்ம கதையோட ஹீரோவை கட்டுறாங்க. இவர் எதை பார்த்தாலும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாரு. இவருக்கு ஒரு ஈட்டிங் டிசார்டர் ஒன்னு இருக்கு. பென், பேப்பர், பென்சில் இந்த மாதிரி எதை பார்த்தாலும் இவர் சாப்பிட ஆரம்பிச்சிருவாரு. அதுதான் இவரோட டிசார்டர். இந்த ஈட்டிங் டிசார்டரால 4 பேர் ஸ்கூல்ல இவரை ரொம்பவே புள்ளி பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. இவருக்கு உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை வர ஆரம்பிச்சது. இந்த ஈட்டிங் டிசார்டரால இவரால சரியா ஜீரணம் பண்ண முடியாம இவரோட வயிற்றுலயும் ஏதோ பிரச்சனை வர ஆரம்பிச்சது. இவரால சரியா மூச்சு விடவும் முடியல. அன்னைக்கு இடி இடிச்சது மூலமா இவருக்கு ஒரு சக்தி வந்திருக்கும். மத்தவங்க உடம்புல இருக்க பெயினை இவரால குணப்படுத்த முடியும். நம்ம கதையோட ஹீரோவை குணப்படுத்துறதுக்காக அந்த தாத்தா அவரோட வீட்டுக்கு போறாரு. ஹீரோவோட நெஞ்சில கையை வச்சு அவரோட மொத்த பெயினையும் இவர் உள்வாங்கினதும் இவரோட உடம்பு தாங்க முடியாம இவர் அங்கேயே இறந்து போறாரு. சைக்கிள் செயினை சரி பண்ணும் போது அவரோட கையை தெரியாம கிரிக்கிட்டாரு. அப்பதான் அவர் வாட்ச் பண்ணாரு. அவரோட கை தானாவே ஈலாச்சு. இதை பார்த்ததும் ரொம்பவே ஆச்சரியமாயிட்டாரு. அவருக்கு எந்த ஒரு பெயினுமே இல்ல. நம்ம ஹீரோ புள்ளி பண்ற பசங்க கிட்ட மாட்டினாரு. அப்போ அதுல ஒருத்தன் வயிற்றுலயே ஒரு குத்து விட்டான். அந்த பெயின் ஹீரோவுக்கும் வலிச்சது, அவனை குத்தனவனுக்கும் வலிச்சது. போக போக அந்த பையன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ அந்த பெயினை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டாரு. இவர் கண்ட்ரோல் பண்ண அது அந்த பையனுக்கு வலியை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த பவரை பத்தி இவனோட அம்மா கிட்டயும் சொல்றாரு. அவங்க அம்மாவை ரொம்ப ஆச்சரியமானாங்க. புள்ளி பண்ற பசங்களை இவர் நைட்ல தனியா போயிட்டு இருக்கும்போது காரை விட்டு ஏத்துறாங்க. ஆனா காரை ஓட்டின பையன் இறந்துட்டான். ஹீரோவை புள்ளி பண்ண பையன் ஒருத்தன் இறந்ததால அந்த கேங்ல அந்த பசங்க ரிவெஞ்ச் எடுத்துக்காக முயற்சி பண்றானுங்க. அதனால நைட்டு இவரோட வீட்டுக்கு வந்து இவரோட வீட்டையே கீழே சரிக்க முயற்சி பண்ணானுங்க. ஹீரோவோட வீடே ஒரு பெரிய கண்டெய்னர் தான். அதை சரிக்கலாம் சொல்லி ஒரு சங்கிலியை ஒரு கல்லுல கட்டி இவங்க ட்ரக்கை இழுக்கிறாங்க. வீட்டுக்குள்ள அவங்க அம்மா இருந்ததால அங்க இருந்த கேஸ் சிலிண்டர் வெடிச்சு அவங்க அங்கேயே இறந்துட்டாங்க. ஹீரோவோட அம்மா இறந்ததுக்கு இவங்க கொஞ்சமும் வருத்தப்படாம மறுபடியும் ஹீரோவை புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹீரோ அப்பவே முடிவு பண்ணிட்டாரு, இவங்க யாரையுமே நான் விட போறது இல்ல, இவங்களுக்கு உண்மையான பெயின் என்னன்னு காட்டுறேன்னு களத்துல இறங்கினாரு. புள்ளிஸ் எல்லாரும் ரிவர்ல குளிச்சுட்டு இருந்தாங்க. அங்க போயிட்டு ஒருத்தனோட டிஷர்ட்டை இவர் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணாரு. அதே டிஷர்ட்டை இவரோட கழுத்துல இறுக்கி அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு திணறலை ஏற்பட வச்சாரு. அங்க இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்டா அவன் தண்ணியில முழுகிறான் அப்படின்னு சொல்லி. ஆனா தண்ணியில இருந்து அவனை தூக்கி வெளியே எடுக்கிறதுக்குள்ள அந்த பையன் அங்கேயே இறந்து போயிடுறான். ஹீரோ பண்ண செயலை பார்த்த புலிஸ் பயந்து ஓடி போக ஆரம்பிச்சாங்க. இவர் ஒன் சைடா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பொண்ணு கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொன்னாரு. அவங்க என்னோட அம்மாவை கொண்டுட்டாங்க, அதனால நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸ்கூலுக்கு போன ஹீரோ புள்ளி பண்ற ஒருத்தனோட லவ்வரை ரொம்பவும் கேவலமா பேச ஆரம்பிச்சாரு. அதுல கோவமான புள்ளி பண்ற ஒருத்தன் இவனோட மூஞ்சில ஆசிட் எடுத்து ஊத்துனாரு. அதோட ரிஃப்ளெக்ஷனா அந்த பெயின் அவர் கண்ட்ரோல் பண்ணி அதை புள்ளி பண்றவனுக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. ஆசிட் ஊத்தனோட முகம் எல்லாம் வந்து அங்கேயே துடிக்க ஆரம்பிச்சான். புள்ளி பண்ண பசங்க எல்லாம் பணக்கார வீட்டு பசங்க. அவங்க மேல கேஸ் திரும்பாம இருக்க அவங்க அப்பா பாத்துக்கிட்டாரு. ஆனா போலீஸோட விசாரணையில இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. புள்ளி பண்ணவன்ல கடைசியா ஒருத்தன் மிஞ்சிருக்கான். அவனை பழிவாங்கறதுக்காக அந்த இடத்துக்கே போனாரு. பேக்ல இருந்து அவனோட சாக்ஸ் ஒன்னை எடுத்து சாப்பிட்டாரு. ஹீரோ ஒரு ட்ரில் மிஷின் வச்சு அவரோட காலையே ஓட்ட போட்டுக்கிட்டாரு. இதனால புள்ளி பண்ணவனோட கால்ல ஒரு ஓட்ட விழுந்து ரொம்ப கதற ஆரம்பிச்சான். ஹீரோவை கண்ட்ரோல் பண்ற ஒரு கெமிக்கல் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதை ஹீரோ மேலேயே புள்ளி ஸ்ப்ரே பண்ணான். புள்ளி பண்ணவனோட அப்பா கன் எடுத்து ஹீரோவோட தலையை பார்த்து சுட்டாரு. அதனால புள்ளி பண்ணவனே இறந்துட்டான், அவங்க அப்பாவே இறந்துட்டாரு. ஹீரோவோட உடம்புல இருக்க பவர் எடுக்க ஒரு சடங்கு செய்ய ஆரம்பிச்சாங்க. அங்க திடீர்னு வந்த போலீஸ் அங்க நடக்கிறதெல்லாம் தெரியாம ஹீரோவை துப்பாக்கியால சுட்டாங்க. அந்த துப்பாக்கி குண்டு ஹீரோ மேலயும் பாஞ்சுது, நம்ம ஹீரோயின் மேலயும் பாஞ்சுது, சுட்டோர் மேலயும் பாஞ்சுது. நம்ம ஹீரோக்கு பவர் கொடுத்த தாத்தாவோட சவக்குழியில தான் இந்த சடங்கே நடக்குது. கண்ணு முன்னாடியே தன்னோட காதல் இறந்ததால சவக்குழியில இருந்த அந்த தாத்தாவோட இதயத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாரு. ஹீரோவோட பவர் எல்லாம் போய் ஹீரோ அங்கே இறந்தாரு. ஹீரோவோட சடலத்தையும் ஹீரோயினோட சடலத்தையும் ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போகும்போது யாரும் எதிர்பார்க்காத விதமா ஹீரோயின் உயிரோட திரும்பி எழுந்தாங்க. இதோட இந்த கதை இங்கே முடியுது. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பவர் கிடைச்சா நீங்க என்ன செய்வீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது மூவியோட எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.